ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஜவ்வரிசி வச்சு பாயசம் தான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஜவ்வரிசி வச்சு காரசாரமான வடை எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வடை சாப்பிட சொல்ல வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த வடை செய்கிறதுக்கு 1 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஜவ்வரிசியை ஒரு 2 வாட்டி கழுவிடலாம். இதை 2 வாட்டி கழுவிட்டேன். இப்போ இதில் 2 கப் தண்ணி ஊற்றி 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். நீங்கள் எடுக்கிற ஜவ்வரிசி ரொம்ப பெருசாக இருந்தால் 3 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுவே சின்னதாக இருந்தால் 1 மணி நேரம் ஊற வச்சா போதும். நான் எடுத்தது சின்னதாக இருக்குது, அதனால் நான் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். ஜவ்வரிசி நல்லா ஊறியிருக்கு. இதை ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கிறேன். ஜவ்வரிசியை நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டேன். இப்போ இந்த ஜவ்வரிசியை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். இப்போ நம்ம எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா நான் வறுத்துக்கிறேன். வேர்க்கடலை இங்கே நல்லா வறுபட்டிருக்கு. இப்போ இதை ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கிறேன். இப்போ இது நல்லா ஆறிருக்கு. இதில் இருக்க தோலெல்லாம் எடுத்துடுறேன். தோலெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். வேர்க்கடலையை குறைன்னு அரைச்சிக்கலாம். வேர்க்கடலையை அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கலாம். 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்ச ஜவ்வரிசியை ஒரு தட்டில் போட்டுக்கிறேன். இங்கே 3 உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு மேலே இருக்க தோலை உரித்து வச்சுருக்கேன். இப்போது இந்த உருளைக்கிழங்கை நல்லா மேஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கிறேன். அது கூட பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் இதில் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் பச்சை மிளகாவை சேர்க்காதீங்க. அது கூட சின்ன துண்டு இஞ்சை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். பொடிச்சு வச்சுருக்க வேர்க்கடலையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். இல்லை தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, ஏன்னா ஜவ்வரிசிலலாம் கொஞ்சம் ஈரமாக இருக்கும். அதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். சீரகத்தூள் சேர்க்கறதுனால வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். மாவு பிசைய சொல்ல கொஞ்சம் நல்லா அழுத்தி பிசைங்க. இதை நல்லா பிசைஞ்சிட்டேன்.
மாவை இப்படி கையில் எடுத்தால் உருட்டை வரணும். நல்லா உருட்டை வருது. வடை செய்கிறதுக்கு இந்த மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ இங்கே அடுப்பில் எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே வடை தட்டிக்கலாம். சூண்டு கையில் எண்ணெய் தடவிக்குங்க. மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து நல்லா வடை சைஸ்க்கு தட்டிக்கலாம். இந்த மாவை மசால் வடை எப்படி தட்டுவோமோ அந்த மாதிரி தட்டிக்கிட்டேன். மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த வடை எல்லாத்தையும் தட்டிக்கிட்டேன். இப்போ எண்ணெய் இங்கே சூடாக இருக்குது. வடை போட சொல்ல எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஜோடி இந்த மாதிரி மாவு போட்டு பாருங்கள். போட்டோன்னே எழும்புது பாருங்கள். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம இதில் வடையை போட்டுடலாம். போட்டுட்டோம். இப்போ ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். எண்ணெய் ரொம்ப காயலைன்னா வடை நீங்கள் போட்ட உடனே பிரிஞ்சிடும். அதனால தான் முதல்ல எண்ணெய் சூடாக இருக்கணும். அப்புறமா நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வைக்கிறப்போ இந்த மாதிரி நல்லா வடை வந்து கிறிஸ்பியாக வெளியில் வேகும். உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். வடை ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு. இதை இன்னொரு பக்கமும் திருப்பிக்கிறேன். வடை நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ இதை எண்ணெயை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். வடை பாருங்கள், நல்லா எண்ணெயை வடிகட்டி எடுத்துட்டேன். நீங்கள் வடை செய்ய சொல்ல தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்தால் எண்ணெய் ரொம்ப குடிக்கும். இதே மாதிரி எல்லா வடையும் நான் பொரிச்சுக்கிறேன். ரெண்டாவது வாட்டியும் போட்டு வடை எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், வடை நல்லா சூப்பராக வந்திருக்கு. நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வடை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.